சோஷியல் மெசேஜ். பட் இது எப்படி எக்ஸெப்ட் பண்ணுவாங்கன்ற நெருடல் மட்டும் தான் எனக்கு இருந்தது. பட் அது வித் ஈஸ் கீர்த்தி நீங்கள் சொல்லிட்டீங்க, வித் ஈஸ் இந்த என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டரோட வித் ஈஸோட இந்த சோஷியல் மெசேஜ் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ரொம்ப அழகாக நீங்கள் சித்தரித்து கொண்டு போயிருக்கீங்க. there are no controversies in this film. கல்ச்சர் பற்றி நீங்கள் நிறையா பேசலாம், ஆனால் இந்த கல்ச்சர் வந்து ஐ திங்க் எக்ஸ்ப்ளோர்டட் இன்டு வெஸ்டர்ன் கல்ச்சர். ஸோ அப்படி இருக்க காலகட்டத்தில் இந்த படம் வந்து ரொம்ப இதை பற்றி நம்ம திங்க் பண்ணி இதில் வந்து தவறாக சொல்லிட்டோம் அப்படின்னு நினைக்கணும்னு அவசியமும் கிடையாது. So many things are that is happening in this entire society and world, which we cannot be scrutinizing and debating about all these things. So we give an entertainer with the meaning. அதுக்கு உதாரணம் சொல்ல போனால் 2-3 இடத்துல சொல்லிட்டு விடைப்பேன். I don't want to take much of my time. இந்த இடத்துல வந்து பிரதீப்போட ஃப்ரெண்ட் அவர் டிராவிட் மமிதா பைஜியை பார்த்து பேசும்போது ரொம்ப கிளியராக சொல்லுவார், நீ தான் சோறு தான் தின்றியா இல்லை வேறு எதுவும் தின்றியான்னு கேட்பாங்க. that itself shows some of the people's feeling. உனக்கு நான் இதேமே இல்லையா, நீ இப்படி தான் இருப்பியா அப்படின்னு கேட்கறத தி டைரக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ has gone through the டிராவிட் to ask that heroine. That is what a director's social consciousness very clear-ஆ திங்க் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது காரில் ட்ராவல் பண்ணும்போது நீங்களாம் தியாகிங்க நாங்களாம் துரோகியான்னு சொல்லி அந்த ஃபீமேல் கேரக்டர் கேட்குற மாதிரி மமிதா கேட்கறது ஒன்ஸ் அகேன் தட்ஸ் a matter. நீங்களாம் தியாகிங்கன்னா அவங்கள மட்டும் துரோகிகளா, எங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்றது. so many things I keep on saying. நான் அந்த படத்தை 3 தடவை பார்த்துட்டேன். என்னது 3 அப்படின்னா ஒரு கமலா தியேட்டரில் 6 நாள் தான் ஒரு ஷோவை வந்து பாதி வரைக்கும் பார்த்து வந்தால் 3. ஸோ எவ்ரி டைம் ஐ saw the film, every time, no exaggeration. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததோட செகண்ட் டைம் இன்னும் பெட்டராக தெரிஞ்சது, தேர்ட் டைம் அதோட பெட்டராக இருந்துச்சு. இப்போ நாளைக்கு 4th டைம் கூட பார்ப்பேன். ஏன்னா எவ்ரி டைம் there is something I'm noticing in the film which has been very consciously placed by both பிரதீப் and கீர்த்தி நான் சொல்லுவேன். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க இந்த படம். வந்து எவ்ரி வே சோஷியலாக எல்லாமே அவங்க பார்த்துருக்காங்க. இந்த சோஷியல் கான்ஷியஸ் வெரி கிளியர், ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்திருக்கு. இது என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளாரிட்டியோட இது நடக்கின்ற ஒன்று. ரெண்டாவது என் கேரக்டர் மூலமாக அந்த ஆணவ கொலையை பற்றி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நடக்கின்ற ஒன்றை பற்றி தான் அவங்க சொல்கிறாங்க. டச்சிங் வெரி டெலிகேட்லாம் கிடையாது, நடக்கின்ற ஒன்றை என் கதாபாத்திரத்தின் மூலமாக வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. அது கூட கடைசியில் என்னாச்சு, நான் வருத்தப்படுறதா வச்சிருக்காங்க. இட் இஸ் நாட் ரைட்ன்றதை என் மூலியமாக சொல்ல வச்சுட்டாங்க. நான் எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்றதை அவர் உணர்ந்து அவர் வச்சிருக்காரு. தாலி கட்டுறது ஒருத்தன், அப்புறம் நீ படம் பார்க்காதவங்க ஸ்பாயிலர் ஆகிடும் அப்படின்னு சொல்ல சொல்லி தெரிஞ்சு புள்ள பற்றி கொண்டு தர முடியா அப்படின்றதுலாம் தட் ஷோஸ் கீர்த்தி இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது சொல்லி ஆகணுன்றது ஃபீல் பண்ணுறாரு. பட் த சேம் டைம் பற்றி புரட்சிகரமாக சொன்னால் கூட இது நடக்கணுன்ற அவசியம் கிடையாது, நடக்கக்கூடாதுன்ற அவசியம் கிடையாது. It can happen, it may not happen, it need not happen, but it can happen. Don't say it cannot happen, it can happen. ஏன்னா இன்னைக்கு வந்து என் பையன் வந்து நைட்டு 10 மணி 11 மணி போனா